உறவு என்று வரும் பொழுது தொடுதல் இருக்க வேண்டும். We Indian culture, we are bit sensitive in that area. நம்ம இந்திய கலாச்சாரத்துல அதுல கொஞ்சம் என்ன செய்வோம், தயங்குவோம். சரியா? சர்ச்சுக்கு வந்தா சோத்திரம் அப்படின்னு போயிருக்கோம், கும்பிட்டுட்டு போயிருக்கோம். கும்பிடுறதுனால நமக்கு ஒண்ணு கிடைக்காது. By doing like this, praise the Lord, you won't receive anything. But by touch, there is an impartation, there is a feeling, there is an understanding we can receive. தொடுதல் மூலியமாக ஒரு புரிந்துணர்வு, உணர்தல், ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். The baby feels the touch of the mom. The baby feels the touch of the father and the siblings. All are not same. They are different. ஒரு குழந்தை தாயினுடைய தொடுதல், தகப்பனுடைய தொடுதல், உடன்பிறப்பினுடைய தொடுதலை உணர்கிறது. எல்லாம் ஒன்றல்ல, எல்லாம் வேற. Touch of the mother is different. Touch of the father is different. Touch of the siblings is different. That's why we need to touch. அதனால தான் நம்ம தொடுதல் இருக்க வேண்டும். We want to practice that. This is God's house. I'm in charge here. I tell you to. Okay? இந்த தேவனுடைய வீடு, நாங்கள் பொறுப்பாளி. நான் சொல்லும்போது அதை செய்ய வேண்டும். Amen. Okay, our title today is Holy God. Title today is Holy God. நம்மளுடைய தலைப்பு இன்றைக்கு தியானிக்கவிருக்கிற காரியத்தினுடைய தலைப்பு பரிசுத்த தேவன் என்கிற தலைப்பில் நம்ம ஆராய்வோம். Holiness or holy, it's a huge subject. இந்த பரிசுத்தம், தூய்மை என்கிறது ஒரு பெரிய காரியம். Okay? We need more time to understand and to know it. அதை விளங்கி புரிந்து தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நிறைய நேரம் தேவை. But we going to summarize it and going to hear. அதை நம்ம என்ன செய்யறோம்னா சுருக்கி நம்ம இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். We need to know that our God is holy. நமக்கு தெரியணும் நம்முடைய தேவன் பரிசுத்தர். When we say holy, it's not speaks about the way we dress. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நம்ம உடுத்தி இருக்கிற விதம் அல்ல. Okay? That doesn't mean you can dress as you wish. அதனால நீங்க விரும்பின பிரகாரம்லாம் உடுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். Bible teaches dress modestly and you dress the way that others won't be tempted. வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் கனமா கண்ணியமா உடுத்து மற்றவர்கள் உன்னை இச்சிக்கத்தக்கதாக உடுத்தாத. That's why in the Old Testament God said, men do not wear the ladies' dress and ladies do not wear the men's dress. அதனால பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் ஆண்கள் பெண் உடையும் பெண்கள் ஆண் உடையும் உடுத்த கூடாது. When we dress it will trigger emotionally the opposite sex. அந்த மாதிரி உடுத்தும் பொழுது எதிர்மறையான பால் அவர்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியை தூண்டு. We live in the modern times. They say this is a ladies dress and ladies pants. We can't do anything. நாகரிக உலகத்தில் இருக்கிறதுனால இது பெண் சட்டை பெண் சில்வார் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. பெண் சில்வார் போடும் பொழுது சில கவருதல் இருக்கும். whether
men's here know that or not? Or the ladies you know or not? பெண்கள் ஆண்களை போல ஒரு சில்வர் போடும்போது ஒரு கவருதல் இருக்கும். அது பெண்கள் உங்களுக்கு தெரியுமா இல்ல ஆண்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. That's nature. அது வந்து இயல்பு. We are living in that kind of environment. So when it comes holiness and holiness beyond that, பரிசுத்தம் என்று வரும் பொழுது இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். We need to go to God's word. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் போக வேண்டும். And allow the Holy Spirit to teach us, to enlighten us, to give us understanding. நம்ம வசனத்திற்கு போக வேண்டும். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க, புரிந்துணர்வை கொடுக்க, விளக்கங்களை கொடுக்க நம்ம இடம் கொடுக்க வேண்டும். So we'll go to Leviticus chapter 19 verse 2. லேவியராகமம் 19:2 நாம் எடுத்துக்கொள்வோம். Leviticus chapter 19 verse 2. பழைய ஏற்பாட்டில் மூன்றாவது புத்தகம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம். The Old Testament third book, மூன்றாவது புத்தகம். Leviticus 19:2. Speak unto all the congregation of the children of Israel, and say unto them, Ye shall be holy, for I, the Lord your God, am holy. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறார். See, God asking Moses to inform, to tell the congregation that their God is holy. இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மோசேக்கு சொல்றாரு, நீ போய் சபையார் அனைவரிடமும் இந்த ஜனங்களுடைய தேவன், உங்களுடைய தேவன் பரிசுத்தர் என்று சொல்லு. You see, our God telling about himself. நம் தேவன் தன்னை குறித்து சொல்கிறார் தன்னுடைய மக்களிடம். To his people he is telling, I am holy. அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றார், நான் பரிசுத்தர். And then he asking them to be holy. அவர் பரிசுத்தர் என்று சொல்லி என்ன சொல்றாரு, அதனால நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். I am holy, you too be holy. நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். In order for us to be holy, we need to understand about God's holiness. நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை அறியணும். Without knowing his holiness, we cannot be holy. அவருடைய பரிசுத்தத்தை நாம் அறியவில்லை என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது. See, the expectation is till now valid. இந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கும் உள்ளது, இருக்கிறது, செயல்முறையில் இருக்கிறது. We cannot say the law is done, so it's not a requirement. நம்ம சொல்ல முடியாது, இயேசு நியாயப்பிரமாணத்தை முடித்து விட்டார், அதனால இது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. There are scriptures in the New Testament where God says, it is written. Okay? So be holy. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், எழுதி இருக்கிறது நான் பரிசுத்தர் என்று, அதனால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். So it is whether in the Old Testament or New Testament or our time, it's still valid. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்மளுடைய காலம், இன்றைக்கும் அது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். We want to be
like God, but not in holiness. நம்ம ஆண்டவரை போல இருக்க விரும்புகிறோம், ஆனால் பரிசுத்தத்தில் இல்லை. You see, Jesus says, if somebody slap you here, show them here. This we want to exercise, but not holiness. Holiness is different, this action is different. ஏசு சொல்கிறார், இந்த கண்ணத்தில் அரைஞ்சா நீ இன்னொரு கண்ணத்தை காமி அப்படி. இதை நம்ம செய்யணும்னு நம்ம பிரயாசப்படுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையா, நீதிய பொறுமையா இருந்து கொடுக்கறத வாங்கிக்கணும், இன்னும் வாங்குறது காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது பரிசுத்தம் அல்ல. This is not holiness. Holiness is something different. There is another scripture, Leviticus 11:44. இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்துள்ளோம். லேவியராகமம் 11:44. 11:44. 11:44. For I am the Lord your God, ye shall therefore sanctify yourself, and ye shall be holy, for I am holy. Neither shall ye defile yourself with any manner of creeping thing that creepeth upon the earth. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. Here we see, in the Old Testament, God gave them some ceremonial advice or laws. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவர்களுக்கு சடங்கு முறையான காரியங்களை சொல்லியிருக்கிறார். Touch some animals, you've been defiled. சில மிருகங்களை தொடுவதனால் தீட்டுப்படுவோம் அப்படின்ட்டு. By the death of Jesus we've been after that. Okay, you must understand that. கிறிஸ்துவுடைய இறப்பினால் இதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். By touching you won't be defiled. தொடுவதினால் நீங்கள் தீட்டுப்பட்டு போவதில்லை. Okay, நல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் மிருகங்களை தொடுவதினால் நாம் தீட்டுப்பட்டு போவதில்லை. அது பழைய ஏற்பாட்டோடு உள்ள காரியம். நல்ல விலையை கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். Holiness is not covering your head. Okay, you must understand that. There's a problem in Tamil churches. தமிழ் சபையில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, முக்காடு போட்டுக்கிட்டா பரிசுத்தம் நினைக்கிறாங்க. முக்காடு போடுறது பரிசுத்தம் இல்லை, அது உன்னுடைய கணம் அல்லது பரிசுத்தத்தோடு உள்ளதல்ல. அப்படின்னா நீங்க முக்காடா சுத்ததான் பரிசுத்தம் சொல்ல போறீங்க. கண்ணு மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்கள காட்டில் நம்ம பரிசுத்தம் கூட இருக்கணும்ன்றார் ஆண்டவர். என்ன செய்ய போறீங்க? இஸ்மவேலர்கள் நல்லா மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லது ஆண்டவர் சொல்றார், அவர்களை காட்டில் உங்களுடைய நீதி உயர்வா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இட்ஸ் நாட் ஹெட் கவரிங். தலையை மூடுறதுனால அல்ல, நீங்க விலகி கொள்ளணும். இட்ஸ் நாட் wearing jewelry also. நகையே உடுத்தக்கூடாது அப்படின்றதும் இல்லை. நகை உடுத்தலன்னா பரிசுத்தம் அப்படின்னு ஒரு கும்பல் சுத்தம், அந்த மாதிரியும் இல்லை. There are some Christian groups, they say holiness is not wearing jewelry, gold, silver, this and that. And some would say even beautifying yourself, makeup. சிலர் சொல்ல மேக்கப் பண்ணாலே பரிசுத்தம் இல்லை அப்படி. இதெல்லாம் இல்லை, நல்லதா? இதெல்லாம் இல்லை. பரிசுத்தம்னா என்ன? நம்ம வார்த்தைக்கு பொறுத்து.
So in the Old Testament, the word kadosh being used to express the word holy. பழைய ஏற்பாட்டில் காடோஷ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஹீப்ரூ வேர்ட் காடோஷ், KADOSH, காடோஷ். Okay, that word being translated holy, holiness. இந்த காடோஷ் என்ற வார்த்தை தான் பரிசுத்தம், தூய்மை அப்படின்னு என்ன செய்திருக்காங்கன்னா மொழிபெயர்த்து. That means to cut. To cut. அதனுடைய அர்த்தம் என்னன்னா வெட்டு அப்படின்னா. என்னது? வெட்டு. என்னது வெட்டு? What to cut? காடோஷ்னா வெட்டுன்னு அர்த்தம். காடோஷ் mean to cut. To cut what? எதை வெட்டணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். சரியா? That means Lord says be separate. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பிரித்தெடுத்தல் இருக்க வேண்டும். By cut only we are separating. We cut the cake. Why to separate it? Without separating you can't eat. We cut the chicken, we cut the fish, we are separating it. நம்ம கோழியை வெட்டுறோம், மீனை வெட்டுறோம், கேக்க வெட்டுறோம். ஏன் அப்படின்னா வெட்டினா தான் சாப்பிட முடியும், பிரிச்சாதான். இல்லை பிரச்சனை பிரிக்காம வீட்டுக்கு 4 பேர் 4 கோழி வாங்கி 4 எப்படியே வெட்டும். யார் நம்ம மனுஷையா மறந்துடாதீங்க, ஆண்டவரோட பிள்ளைங்கயா மறந்துடாதீங்க. முழு கோழியை சாப்பிட நம்ம அழைக்கப்படலையா? சரியா? The children of God, we won't eat the whole chicken. We eat the pieces. துண்டுகளை தான் சாப்பிடுவோம். நீங்க பார்க்கறது பார்த்தா எல்லாம் கோழி முழுசா சாப்பிட்டு நான் வேற மாதிரி சொல்ற மாதிரி நீங்க மனம் திரும்புற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. பரவாயில்ல, மனம் திரும்புறீங்க. You cut off from everything else. எல்லாவற்றிலிருந்து நீ விடுபட்டு இருக்க வேண்டும். Distinct from the rest. மற்றவைகளை காட்டிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். Something or someone who stands out due to unique characteristic or purpose. யாரோ எதுவோ குணாதிசயத்துல நோக்கத்துல முன் உதாரணமா முன்னோடியாக வித்தியாசமாக இருக்குது. It means to be in a class of your own. Okay, holy means to be in a class of your own. பரிசுத்தம் என்னன்னா உங்களுடைய சொந்த தரத்தில் இருப்பது. Distinct from anything that has ever existed or will ever exist. தோன்றக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையாக முன்னோடியாக முன் உதாரணமாக இருக்குது. That means to be entirely morally pure. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒழுக்க நன்னெறியில முழுமையாக தூய்மையாக இருக்குதல். All the time and in every way possible. எல்லா வேளையிலும் எல்லா பகுதிகளிலும். இதான் பரிசுத்தம்னா அர்த்தம். This is what it means, holiness. That means you cannot compare to it. பரிசுத்தம்னா அதற்கு ஒப்பிட்டு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஒப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. That means very hard to understand, very hard to know.
அது ஒரு காரியத்தோடு ஒப்பிடப்பட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது கடினமான ஒன்று. We've been brought up and we've been taught by giving comparisons. நம்ம எல்லாரும் எப்படி வளரணும், வளர்த்து எடுக்கப்பட்டோம்னா ஒப்பிட்டு காண்பித்து. If you wanted to know my father, you go and look for a man like similar my face. You would tell like that. That's comparison. நம்ம சொல்லுவோம், எங்க அப்பா நீ பார்க்கணும்னா என்ன மாதிரி மூஞ்சி உள்ள ஆளை தேடி கண்டுபிடிச்சிரு எங்க அப்பா தான். அதான் நான் ஒப்பிடுது. Sometimes the father would say, my son look like me, like you can easily find him. சில சமயம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் மகன் என்ன மாதிரியே இருப்பான், நீ பார்த்தா கண்டுபிடிச்சிருவியா அப்படின்னு. அதான் என்ன? ஒப்பனை. ஆனா அந்த பரிசுத்தத்திற்கு ஒப்பனையே இல்லை. ஏன்னா இது மட்டும்தான், இது மட்டும்தான். It stands alone. It stands by itself. இந்த பரிசுத்தம் என்பது அதுவாக இருக்குது, அது தானாக இருக்கிறது. அதுதான், அதற்கு ஈடாக எதுவுமே இல்லை. Then the relationship with our God only can teach us what is holiness. அந்த தருவாயில், அந்த நேரத்துல, இந்த சூழ்நிலையில நம்மளுடைய உறவு, தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம், அந்நியோன்யம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க போது பரிசுத்தம் என்றால் என்ன. We need to come to a closeness fellowship in order to understand and be like him. That's his expectation. ஏன் நம்ம இந்த உறவுல நெருக்கம், அந்நியோன்யம், புரிந்து கொள்வதற்குள்ள வரணும். ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம அவர் மாதிரி இருக்க முடியும். If not, we live a contrary life, an opposite life. நம்ம அவருடைய பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளலனா நம்ம எதிர்மறையா வாழுவோம். Then the world will say, what is this Christian fellows are? Problem makers, wasteful, not useful. They will tell. Why? We live such. Without knowing him, we wanted to live like him. அவரை அறியாமல் அவரை போல் வாழ நம்ம பிரயாசப்படும் போது உலகம் என்ன சொல்லு, என்ன கிறிஸ்தவன் உனக்கு புண்ணியம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு. You understand? You see, holiness is moral. பரிசுத்தம் என்பது ஒழுக்கம். You ask your children, moral subject, is it easy? பிள்ளைங்களுக்கெல்லாம் கேளுங்க, moral subject ஒன்று இருக்கு, சின்னாங்கன்னு கேளுங்க. Up to Form 5. Form 6 got a moral. No. You? They teach. USC ஓட டீச் பண்றாங்க. Form 6ல இல்ல. Form 5 வரைக்கும் இருக்கு. நீங்க கேட்டு பாருங்க. moral subject நல்லா இருக்குமா, பிடிக்குமா, ஈஸியா? Because this generation, they don't like moral. இந்த சந்ததி இவங்களுக்கு moral பிடிக்காது, ஒழுக்கம் பிடிக்காது. You teach them moral, they don't like. They will walk in front of the pastor like this. That's the moral. Those days, you will walk like this. இப்போ உள்ள பிள்ளைங்க தெரியுமா, ஏன் முன்னாடி இப்படி நடப்பாங்க, மறைச்சிக்கிட்டு. ஆனா அந்த காலத்துல நம்ம கிரேஸ், நம்ம ரேச்செல்லாம் இப்படி நடப்பாங்க. இதான் ஒழுக்கம் உள்ள காலம், ஒழுக்கம் விரும்பாத காலம். They sit like this in front of pastor, shaking their feet. pastor மேல உட்கார்ந்து இப்படி கால் ஆட்டிட்டு இருப்பாங்க. Nowadays become normal, modern. It's a style. You understand? ஏன் நீ உள்ள பிள்ளைங்க கால ஆட்டிட்டு கேட்டா மாடர்ன், இதுதான் ஸ்டைல். இப்போ உள்ள ட்ரெண்ட் பாஸ்டர் அப்படிமா.
is God of moral. You can see his moral in everything. ஆண்டவர் ஒழுக்கம் உள்ளவர். அந்த ஒழுக்கத்தை நீங்க எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். That's why we need to build moral in our life. அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நன்னெறி இருக்கணும். நன்னடத்தை காணப்பட வேண்டும். You must understand what it means moral. உங்களுக்கு தெரியும் ஒழுக்கம் என்றால் என்ன? I'm not talking about sin. Sin is different. This one different. நீங்க நம்ம மக்களுக்குள்ள பிரச்சனைனா அது பாவம் பாஸ்டர், பாவம்னா பிரச்சனை நான் கத்துக்கிறேன், பாவம் இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு. ஐயா, இது வந்து தேவனுடைய குணம், இது வேணாம் நீ சொல்ல முடியாது. This is a character, nature, this is God. You cannot say I don't want. ஏன் நீங்க இது வேணாம்னு சொல்ல முடியாது. That's why the moral is important. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ஒழுக்கம், நன்னெறி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது பரிசுத்தத்தோடு இணைந்த ஒன்று. It is within the holiness. Okay? So the end meaning is that the Lord of hosts is the sum and definition of what it means to be holy. முடிவு என்ன தெரியுங்களா? ஆண்டவர் தான் பரிசுத்தம்னா என்ன அப்படின்றதுக்கான பதில். நீங்க அவரை தான் பார்க்கணும். That's why we need to read from Genesis to Revelation. It's not New Testament alone, it's from Genesis to Revelation. நம்ம ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்பாடு வரைக்கும் படிக்கணும். புதிய ஏற்பாடு மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் நீங்க படிச்சாதான் அவரை, அந்த பரிசுத்தத்தை அறிய முடியும். If we never read, we don't know. We live in what we know. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வாழ்வோம். புரியுதா? He occupies a moral space that no one has ever occupied before. இந்த ஒழுக்கம் என்கிறத அவர் நிரப்பி இருக்கிறார். யாரும் இதுவரைக்கும் நிரப்பிடாத அளவுக்கு அவர் நிரப்பி இருக்கிறார். We have no experience of frame or reference to understand what he is like, because there is nothing like him. அவரை நீங்க புரிந்து கொள்வதற்கு அவரை போல எதுவுமே இல்லை. ஒப்பிட்டு ஒப்பனை செஞ்சு பார்த்து புரிந்து கொள்ள. Okay? So it is very hard. So that's why we need to rely on word and God alone. அதனால தான் நம்ம வார்த்தையும் அவரையும் தான் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். So we will be studying next week holy word, then we will study holy people. அடுத்த வாரம் பரிசுத்த வார்த்தை என்றால் என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பரிசுத்த மக்கள், ஜனம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். Whatever the Holy God speaks is a holy word. And then his people is holy people. Okay? The three are important parts. மூணு முக்கியம். Holy God, holy word, holy people. பரிசுத்த தேவன், பரிசுத்த வார்த்தை, பரிசுத்த மக்கள். இந்த மூணு முக்கியமானது. மூணு எப்படி தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். Okay? This word, don't think this is a newspaper. கீழா கீழா. ஏன் அந்த புக் வந்து செய்தித்தாளோ இல்ல கீழா கீழா மேகசினோ நினைச்சிடாதீங்க. It's holy. You must understand what it means holy. இது பரிசுத்தமானது. அப்ப பரிசுத்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். Don't keep under your pillow. Okay? Don't keep in a higher place. That's not holy. தாமானி கீழே வச்சுக்கிறது, ஒரு பெரிய உயர்ந்தமான இடத்துல வைக்கிறது, ஐயா அது பரிசுத்தம் இல்லை. Even doing like this is not holy.
நம்ம தமிழ் உங்களுக்கு உள்ளது இப்படி தொட்டு அப்படிமாங்க. அவ்வளோ ஆசைப்படுறேன் எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை மேல. நடி நடி இப்படி நடிச்சாரு. ஏன் அதெல்லாம் பரிசுத்தம் இல்லை. Okay? We are holy people. That's what Peter says. பேதுரு சொல்றார் நம்ம பரிசுத்த ஜனம்னு. How are we going to express holiness? நம்ம பரிசுத்த ஜனம்னு எப்படி காமிக்க போறோம்? Sunday we go to church. So we holy. நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், அதனால நம்ம பரிசுத்தம். ஐயா அப்படியா? அது இல்லை. So we need to understand His holiness, then the Word, then our life. அவரையும் அவருடைய வார்த்தையின் பரிசுத்தத்தை அறிந்து நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். See, God's holiness is not an aspect of who He is or what He does. ஆண்டவருடைய பரிசுத்தம் என்பது அவர் யார், அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்தல்ல. But God's holiness is the essence of who He is. Okay? Essence. ஆண்டவருடைய பரிசுத்தம் என்பது அதான் என்னன்னா அவர் யாரா இருக்கிறார் என்கிற பலம். அதுதான் வேறு மாதிரி. That's the main thing. Okay? It's not an attribute of who He is or what He accomplishes. இந்த பரிசுத்தம் என்பது அவருடைய தன்மையையோ அல்லது எதை சாதித்தாரோ அதை சார்ந்தல்ல. Before He does anything, before He accomplishes everything, He is holy. அவர் எதையும் சாதிக்கிறதுக்கு முன்னாடி எதையும் செய்து முடிக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். அப்ப பரிசுத்தம்ன்றது இதை செஞ்சா பரிசுத்தம் அப்படின்னு இல்லை. Holiness is not doing this, doing that, doing that. Pastor, I won't watch TV, Pastor. In my house, no astro. I'm holy. Pastor, நான் படமே பார்க்க மாட்டேன். இங்க எஸ்ட்ரோவே இல்லை. நாங்க பரிசுத்தம். இந்த கோமாளி தரத்துக்குலாம் போயிடாதீங்க. அப்ப நம்ம சேர்த்து யாருமே பரிசுத்தம் இல்லை. ரொம்ப நாளாவே பரிசுத்தம் எல்லாம் போயிட்டாங்க. எஸ்ட்ரோ உங்க வீட்டில் நுழைஞ்சோன்னு பரிசுத்தம் போயிடுச்சு. இன்னைக்கு மறந்து இருக்கு. ஆனந்த கிருஷ்ணனுக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த காசை கத்தலுக்கு போடு. காசு கட்டி படம் பார்க்குறீங்க, எவ்வளவு பரிசுத்தம் பண்ணீங்களா? You pay and watch movie, it's really very holy. You pay and watch at home, holy. You pay and watch at theater, unholy. காசு கட்டி வீட்டில் பார்த்தா பரிசுத்தம், காசு கட்டி தியேட்டரில் பார்த்தா பாவம், பரிசுத்தம் இல்லை. You see our thought and understanding, our belief system, நம்ம நம்பிக்கை, நம்மளுடைய எண்ணங்களை பத்தியில அப்படிதான் இருக்கிறோம். காசு கட்டி வீட்டில் பார்த்தா ஒன்றும் இல்லை, காசு கட்டி அங்கே பார்த்தா பாவம். இப்போ ஒரு படம் தான் பார்த்துட்டு வர்றான், இங்க எத்தனை சேனல் பார்த்துட்டு இருக்கிற, என்ன சொல்ல போற? தமிழ் இடமே இப்படிதான். சரியா? See, God revealed His holiness in everything He does. அவர் செய்கின்ற எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். Whatever He does, it speaks about His holiness. Everything God thinks, desires, speaks, and does is utterly holy in every way. ஆண்டவர் எதையெல்லாம் நினைக்கிறாரோ, விரும்புகிறாரோ, பேசுகிறாரோ, செய்கிறாரோ அதெல்லாம் பரிசுத்தத்தில் தான் செய்கிறார். Whatever He does is holy. God's holy in
and every action. ஆண்டவர் வந்து குணத்திலும் செய்கையிலும் பரிசுத்தமாக இருக்கிறார். See, he is holy in justice. That's why we need to read the Old Testament a lot. We can see the justice of God. ஆண்டவர் வந்து நியாயமானவர். இதை நீங்க நல்லா அறியணும்னு நீங்க என்ன செய்யணும்? பழைய ஏற்பாடெல்லாம் படிக்கணும். Okay? See, in the Old Testament he has to destroy and kill certain tribes. What are we going to say? பழைய ஏற்பாட்டில் சில ஜாதிகளை என்ன சொல்வார்? ஆண்டவர் அழித்து கொன்று போட்டு அப்படிம்பாரு. என்ன சொல்லுவார்? I think you all never read, that's why sitting like this. நீங்களாம் படிக்கல, அதான் அப்படி உட்கார்ந்துருக்கீங்க. போய் படிங்க. Don't live Christian life without knowing what is in the Bible. பைபிள்ல என்ன இருக்குன்னு தெரியாம கிறிஸ்தவங்கள வாழாது. See, there is a lot of things in the Old Testament. You must read. If not, the world will ask you questions. Going to confuse you. இந்த உலகம் நிறைய கேள்விகளை கேட்டு உங்களை குழப்பி விடும். நீங்க படிக்கணும். படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். He said, kill, destroy. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்ய? அழிக்கணும், கொன்று போடு அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம தமிழ்ல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. In English we don't have problem, but Tamil we have problem. In English they use two words, murder and kill. தமிழ்ல வந்து ஒரே வார்த்தை தான், கொலை, அவ்வளவுதான். ஆங்கிலத்துல வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு, மர்டர், கில், ரெண்டு வித்தியாசம். Okay? The car hit a motorcycle and the motorcyclist died. ஒரு கார் வந்து வேகமா போய் மோட்டார் சைக்கிளை இடிச்சு அந்த மோட்டார் சைக்கிள் போய் செத்துட்டான். The driver of the car killed the motorcyclist. He never murdered. Killed. That's the difference. The காடி ஓட்டுனவன் மோட்டார் சைக்கிள் காரனை இடிச்சு சாகடித்து விட்டான். சாகடித்து விட்டான்ற வார்த்தை, கொலை பண்ணல, சாகடித்து விட்டான். இதான் வித்தியாசம். கொலை பண்றது வேற, சாகடிக்கிறது வேற. ஆங்கிலத்தில் அது கரெக்டா இருக்கும். சரிங்களா? இல்லைங்களா? அதனால ஆக்சிடென்ட்ல போனவன் ஒரு அடிச்சு சாகடிச்சுட்டா ஒரு நாள் தான் அப்போ வீட்டுக்கு வந்துடும். ஒரு சமன் தான் 300 வெள்ளி கட்டணம் முடிஞ்சு. சரிங்களா? சரியாதா? என்ன அப்படி பாக்குறீங்களா? தூக்கில் போடுவாங்க. நீங்க பாக்குறது தான் தூக்கில் போற மாதிரி இருக்கு. அசோ என்ன சொல்றீங்க? அப்படிதானே? தூக்கில் போடுவாங்க. தூக்கு இல்ல, ஒரு சமன் தான். மற்றதெல்லாம் இன்சூரன்ஸ் பார்க்கணும். அப்படின்னா நானும் கட்டிங்க அடிக்கிற பஸ் இடிக்கிற பஸ் அப்படியா? அது ஓம்பாடு. He is holy in love. ஆண்டவர் அன்புல பரிசுத்தம். You see, our love is not holy. நம்மளுடைய அன்பு வந்து பரிசுத்தம். Even in family, we divide the love. It's up and down. குடும்பத்திலே அன்பை என்ன செய்யணும்னா அப்படியே பிரிச்சு மேலே கீழே. I like this child so much. It's so attached to me. The பிள்ளை ரொம்ப பிடிக்கும், என்னோட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதான் நம்ம அன்பு. It's not holy. See, God sees sinful people and the holy. ஆண்டவருடைய கண் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நோக்கமாக இருக்கிறது. With care he sees sinful people and the righteous people. That's love. He loves all, not us alone.
God never loves the people in the church. He loves all. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். சர்ச்சில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எல்லாரையும் நேசிக்கிறார். That's holy. But he is sinner. But we say, oh, God is with me, man. நம்ம என்ன சொல்றோம்? இம்மானுவேல் என்னோட இருக்கிறார். இவன் பாரு, இவனெல்லாம் ஒரு தூசு அப்படின்றோம். நமக்கு அன்பு இல்லை. இதான் நம்ம கிறிஸ்துவம். என்ன பாசம் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? இதான் உண்மையா? The Bible says, while we were sinners, He loved us. பாவிகளாய் இருக்கும் பொழுதே நம்மை நேசித்தார், அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். That's good. For us to love a person, to like a person, we look for something attractive, similar to us. நம்ம ஒரு ஆள் மேல அன்பு கூறணும், நேசிக்கணும், அவங்க கூட பழகணும், அவங்கள நம்ம பிடிக்கணும்னா நம்ம அப்படியே பார்ப்போம். ராடார் மாதிரி வச்சு அப்படியே பார்ப்போம். என்ன மாதிரி எதுவும் இருக்குது அப்போ பார்ப்போம், உடனே கப்பு பிடிச்சு. அதனால்தான் that's why we have our cliques. அதனால்தான் நமக்கு கிளிக் இருக்கும். Go to work, you got clique. Go to school, you got clique. Come to church, you got clique. Oh dear. ஸ்கூலுக்கு போங்க கிளிக் இருக்கும், வேலைக்கு போங்க கிளிக் இருக்கும், சர்ச்சில் கிளிக் இருக்கும். இதான் நம்ம பரிசு. சரியா? Okay. He is holy in mercy. கருணையில் அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்ம எத்தனை பேர் கருணை காண்பிக்கிறோம்? கருணை காண்பிக்கிறோம் ஒண்ணே. ஆண்டவர் பாரு, கருணை எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் உரியது. Holy in power. He won't misuse his power. அவருடைய வல்லமையில் பரிசுத்தம் உள்ளவர். தப்பிதமாக தவறுதலாக பயன்படுத்த மாட்டார். That's why Jesus never used his power to change the stone to bread. அந்த மத்தேயுல பார்க்கிற இயேசு கல்ல அப்பமா மாத்தல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிரோம்? கல்ல எடுத்து ஜூம் தங்கமா மாறு அப்படிட்டு அப்படி விட்டுரும். வெத்தலை எடுத்து இயேசு நாமத்தினால தங்கமா மாறு கொடுங்க. மல்ல யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியா? You see, holy means you won't misuse your power. நமக்கு இருக்கிற அதிகாரம், ஆளுகை, வல்லமை நம்ம தப்பிதமா பயன்படுத்த மாட்டோம். He is holy in sovereignty. அவருடைய இறையாண்மை அப்படிமா தானாக சுயமாக எல்லாவற்றையும் செய்கிறவர். அதிலையும் அந்த பரிசுத்தம் வருகிறது. You see, he not asks us anything, he can do everything on his own. ஆண்டவர் நம்மகிட்ட எதையுமே கேட்க வேணாம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடும். But it's not like that. That's holy. He is holy in wisdom. ஞானத்துல பரிசுத்தம் உள்ளவர். He is holy in patience. See, God is still patient. Seeing everything happens in the world. இன்றைக்கு ஆண்டவர் பொறுமையாக எல்லாவற்றையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். If we were God, we will put an end. நம்ம மட்டும் ஆண்டவராக இருந்தோம்னா உடனே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். சரிங்களா? Is holy in anger. கோபத்திலையும் பரிசுத்தம் உள்ளவர். Okay? கோபத்திலையும் பரிசுத்தம் உள்ளவர். His anger is different. See, there are 81 scriptures in the Bible that specifically state that God is holy. பைபிள் 81 வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் பரிசுத்தர் என்று உறுதியாக சொல்லக்கூடிய வசனங்கள்.
One out of four of the occurrences state that God's name is holy. 4 வசனத்துல ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆண்டவருடைய நாமமே பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுது. அவர் பேரே பரிசுத்தம். God is referred to as the Holy One of Israel 31 times. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்படின்னு 31 தடவை சொல்லப்படுகிறது. There are 4 prophets, okay, different prophets, they specifically say that God is holy. 4 தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பரிசுத்தர் என்று சரிங்களா சொல்லி இருக்கிறார். 4 தீர்க்கதரிசிகள். One is Moses. முதல்ல வாசிச்சோம்ல the scripture that we read. Moses said, Isaiah, Ezekiel and Hosea. These 4 prophets say that God is holy. Moses, Isaiah, Ezekiel, Hosea. 4 people. The scriptures. Moses one is Leviticus 11:45. மோசே லேவியராகமம் 11:45 சொல்லி இருக்கிறார். நீங்க எழுதி வச்சு வீட்ல போய் படிங்க. ஏசாயா ஏசாயா 43 3வது வசனம் 15வது வசனம். ஏசாயா 43 3வது வசனமும் 15வது வசனம். எசேக்கியேல் 39வது அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் எசேக்கியேல் புத்தகத்துல 39 7வது வசனம். ஓசியா 11:9. ஓசியா 11. In the Old Testament we have 72 scriptures that tells God is holy. பழைய ஏற்பாட்டில் 72 வசனங்கள் இருக்கிறது ஆண்டவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றது. I send you all the which book what how many the list I sent it to you. எந்தெந்த புக்ல எத்தனை தடவை இருக்குன்னு அந்த லிஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னா நேரம் ஆகிடும். In the New Testament 9 scriptures telling that God is holy. புதிய ஏற்பாட்டில் 9 வசனங்கள் இருக்குது ஆண்டவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றது. அதை நான் கூப்பிடுறேன். Okay, the Bible teaches that God is a holy God. பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஆண்டவர் பரிசுத்தமான ஆண்டவர் அப்படின்னு சொல்லுது. The idea behind the concept of holiness is separation. அதாவது பரிசுத்தம் அப்படின்ற சொல்லும் பொழுது அதனுடைய கரு என்ன அப்படின்னா பிரிக்கப்பட்டவர் அல்லது பிரிந்து அப்படின்ற ஒரு அர்த்தத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது. It comes from a word meaning to separate or cut off. சொன்ன மாதிரி வெட்டு அல்லது பிரி அப்படின்ற ஒரு வேர் வார்த்தையிலிருந்து அது வருகிறது. The truth that God is holy reflects His eternal nature, divine perfection in the Trinity and supreme holiness. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பரிசுத்தர் 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 மூணு வாட்டி சொல்லணும். There are some places the scriptures tells holy holy holy. They mention 3 times. Okay, it speaks about God's eternal nature, not temporary but eternal. That means even before the creation He was such. பரிசுத்தர் 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 ஏன் மூணு வாட்டி சொல்றாங்கன்னா அவருடைய நித்திய நிலைமை ஸ்தானம் நித்தியமாக அவர் அப்படிதான் இருக்கிறார். அப்படின்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் அப்படிதான் இருக்கிறார்.
பிற்பாடு தான் பரிசுத்தம் இல்ல, முன்பதாக ஒரு பரிசுத்தமாக இருக்கிறார். God is perfect in all his ways in eternity, past, present and future. ஆண்டவர் முன்பும் இப்பொழுதும் வரக்கூடிய காலங்களிலும் நித்தியத்திலும் அவர் எப்படி இருப்பார் என்றால் நிறைவாக இருக்கிறார். He is perfect because he is holy. அவர் பூரணமாக இருக்கிறார், ஏன்னா அவர் பரிசுத்தர். His perfection revealed in three persons, Father, Son and Holy Spirit, who share equal divine attributes. அவருடைய அந்த பரிபூரணத்தை எதில வெளிப்படுத்துகிறார்னா திருத்துவத்தில். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவர் என்று சிலர் அந்த தெய்வீக தன்மைகளை சமமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். In the when we say holiness, we usually use two words. Okay, it's more theological word, but just I'll share. இது வந்து இறையியல் சார்ந்த ஒரு வார்த்தைகள். Okay, we use two words, transcendence and immanence. Okay, immanence and transcendence, two words. That means God can be known and God is unknowable. You can know God, you cannot know God. இந்த இறையாண்மையில ரெண்டு பகுதி இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும், தேவனை அறிந்து கொள்ள முடியாது. இது ரெண்டு பகுதி. Okay, no one can know God fully. யாருமே தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. Okay, the people they don't know God, that's why Jesus came. In that time, whoever was there, they know God through Jesus. மக்களுக்கு தேவன் யார் என்று தெரியாது. இயேசு வந்தார், அந்த காலத்தில் உள்ளவர்கள் இயேசுவை பார்த்து தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டார். Yet God continually seeks to reveal himself to his creation. ஆனாலும் அதற்கப்புறம் ஆண்டவர் தன்னுடைய சிருஷ்டிக்கு தன்னை யார் என்பதை காண்பிக்க அவர் விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். Relation of God to creation. ஆண்டவர் இந்த படைப்புக்கு உள்ள தொடர்பு. See, he is holy. How he going to relate with his creation? ஆண்டவர் வந்து பரிசுத்தர். எப்படி இந்த சிருஷ்டியோடு அவர் தொடர்பு கொள்ள போகிறார்? God is other, different from his creation. ஆண்டவர் வந்து வேற, வித்தியாசமானவர் படைப்புகளில். You cannot bring something equal to God. Okay, நீங்க தேவனுக்கு சமமாக எதையுமே கொண்டு வர முடியாது. Nothing is equal because God stands alone. The rest of everything is created by him. So we cannot equalize this created thing with him. ஆண்டவர் மட்டும் தனியா இருக்கிறார், மற்றது எல்லாம் வந்து என்ன சிருஷ்டிக்கப்பட்டது. Okay, எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதனால் இவைகளை நாம் அவரோடு ஒப்பிட முடியாது. Okay, the world says God is like Mount Everest. That's the world. உலகம் சொல்லும் ஆண்டவர் வந்து இமயமலையை போன்றவர் அப்படின்னு. அதான் உலகம். உலகம் அப்படிதான் ஒப்பிடும். That's why even they worship the mountains. ஆனா உலகத்துல ஒரு சிலர் என்ன செய்றாங்க, மலைகளை வணங்குகிறார்கள். But we cannot, because we know the truth. நம்ம செய்ய மாட்டோம், நமக்கு சத்தியம் தெரியும். So in order people to understand God, God alone can reveal to them, nothing else. ஜனங்கள் ஆண்டவர் அறியணும், தெரிந்துக்கணும், ஆண்டவர் தான் அவர்களுக்கு அவரை வெளிப்படுத்தும். Because we cannot compare and talk to people about God. ஆண்டவரை பத்தி நம்ம ஒப்பிட்டு ஒப்பனையாக நம்ம எதை வச்சுமே பேச முடியாது.
அப்ப ஆண்டவர் தான் என்ன செய்யணும்னா ஆண்டவர் அவரை குறித்து ஜனங்கள்கிட்ட பேச முடியும். He is beyond it and not limited by it or to it. You see, he is beyond his creation. He cannot be limited. He is beyond. அவர் வந்து சிருஷ்டிகளுக்கு அப்பால் பட்டவர். எதுவும் அவர் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா கட்டுப்படுத்த அல்லது மட்டுப்படுத்த முடியாது. So God is separate. ஆண்டவர் வந்து தனியா இருக்கிறவர். He is separate from creation. சிருஷ்டிகளிலிருந்து அவர் வேறுபட்டு இருக்கிறார், பிரிந்து இருக்கிறார். Nothing can compare with him. எது வந்து அவரோட ஒப்பிடப்பட முடியாது. But we were created in his likeness and image. ஆனால் நம்மை மட்டும் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். He is perfect. Okay? God is sinless and he is separate from evil. ஆண்டவர் வந்து பாவம் இல்லாதவர், எல்லா கெட்டது தீமையிலிருந்து பிரிக்கப்பட்டவர். He is absolutely purely good. ஆண்டவர் முழுக்க முழுக்க நிறைவாக பூரணமாக நல்லவர். Therefore his nature and his character different from us. அதனால தான் அவருடைய தன்மை குணங்கள் எல்லாமே நம்மளை காட்டிலும் வித்தியாசமா. We cannot equal ourselves with God. நம்ம வந்து சொல்ல முடியாது நான் ஆண்டவர் ஒண்ணுங்க என்ன மாதிரி தான் அவர் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கோம். He is a moral standard for what is good, what is love and what is righteous. ஒழுக்க ரீதியில அவர்தான் தரம். அன்புனா என்ன என்பதற்கு அவர்தான். நல்லதுன்னா என்ன, நீதினா என்ன அப்படின்றதுக்கு அவர்தான். அவரை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த தரத்தை அதை நம்ம பார்க்க முடியும். So in 1 John chapter 1 verse 5, John metaphorically he says, 1 யோவான் 1:5 ஒரு வர்ணனையாக யோவான் சொல்கிறார். 1 யோவான் 1:5 This then is the message which we have heard of him and declare unto you that God is light and in him no darkness at all. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்தம் என்கிற காரியத்தை யோவான் என்ன செய்ய அவருடைய முறையில் விளக்குறார். John expresses God's holiness in metaphorically. He says, God is light, and in him is no darkness at all. Okay. This is how he metaphorically says or speaks about his holiness. யோவான் வந்து அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பரிசுத்தம் அப்படின்னா என்ன செய்யறாரு, இந்த மாதிரி தான் வளர்க்கிறார். சொல்றாரு ஆண்டவர் வெளிச்சமானவர், அவருக்குள்ள என்ன இல்லை, இருள் கிடையாது. That means it's not like he's not talking about this light. This light you can see shadow, but that light no shadow. That's the difference. யோவான் பேசுகிற வெளிச்சம் அப்படின்னா என்ன தெரியுங்களா, இந்த வெளிச்சம் மாதிரி. இந்த வெளிச்சத்துல நீங்க நின்னீங்கன்னா எப்படி நின்னாலும் என்ன தெரியும், நிழல் தெரியும். நிழல் தெரியும் போது நாங்க என்ன பார்க்கிறோம், இருளை பார்க்கிறோம்.
when we see the shadow, we see the darkness. If the shadow is dark, black. But in God's light there is no shadow. ஆண்டவருடைய வெளிச்சத்துல என்னன்னா நிழல் இல்ல. நிழல் இருந்தாலே அங்க இருள், இருட்டு, கருப்பு இருக்குது. ஆனா அதுல இல்ல அப்படின்றார். That's how he expresses about his understanding on God's holiness. தேவனுடைய பரிசுத்தம் என்பதை அவருடைய புரிந்துணர்வுல என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறார். So God is holy means he is separate from and exalted above all his creatures. ஆண்டவர் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் படைத்த எல்லாவற்றிலிருந்தும் பிரிந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறார். He is above all else. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். And then he is morally high. ஆண்டவர் அந்த ஒழுக்கம் என்கிற பகுதியிலும் அவர் உயர்ந்தவராக மேலானவராக ஆண்டவர் காணப்படுகிறார். So when we say holiness, this is what we can understand. The rest we need to read the happenings and we need to understand what it is. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இவ்வளவுதான் நம்மளால அறிய தெரிந்து விளங்கிக் கொள்ள முடியும். மேலாக நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? வார்த்தைகளை படித்து அந்தந்த சூழ்நிலைகள் சம்பவங்கள்ல நம்ம அறியணும். பரிசுத்தம்னா என்ன? You see, Jesus expressed what it means a holy God. பரிசுத்தமான தேவன் அப்படின்னா என்ன அப்படின்றது அவர் இயேசு ஒரு சம்பவத்தில் காண்பிக்கிறார். They called a woman an adultery. They brought to him. ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கண்டுபிடிச்சு கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த பரிசுத்த தேவன் என்ன செய்றாரு? நான் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக செய்ய மாட்டேன். Jesus says, I won't condemn you. Okay? Because he is holy, he says, I won't condemn you. Go not to sin. என்ன சொல்றாரு? போ, பாவம் செய்யாதே. But many asked about him, how come you are mingling with sinners? நிறைய பேர் இயேசு கேட்டாங்க, பாவிகளோட தான் சுத்துறீங்க, ஐக்கியப்படுறீங்க அப்படின்னா. Even nowadays you talk to a sinner, they will say, how come you are talking to him? இன்னைக்கு கூட தெரியல, ஒரு மோசமான ஒருத்தவங்க பேசுங்கள போயிட்டு உடனே கேட்டுருவாங்க, எப்படி நீங்க அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? See, our understanding holy means you cannot mingle with sinners. Then there are some scriptures we may quote it. Bible சில வசனம் இருக்குது. அதை என்ன செய்வோம்? எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம்? எப்படி நீங்க பாவிகளோட அப்படியே கலந்து விழுந்து அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிமா? சிலர் சொல்லுவாங்க, ஈ மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா. ஏன் நான் சொல்றேன், பரிசுத்தம்ன்றது வேற. You see, when we see we are holy, then you can understand. நாம் பரிசுத்தம் என்பதை நீங்க அறிந்துட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும். நம்ம பாவிகளோட இயேசு ஐக்கியப்பட்ட மாதிரி ஐக்கியப்பட முடியுமா? முடியாதா? See, when we say God is holy, he is on his own, his standard is on his own. Nothing can compare with his standard. ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லும்போது அவருடைய தராதரம் அவர்தான். அந்த தராதரத்துக்கு ஈடாக எதுவுமே வராது. So he won't mingle with others but us alone. அதனால ஆண்டவர் மற்றதோட கொஞ்சம் கொடாம விடாம வருது, நம்மளோட மட்டும்தான். ஏன் நமக்குள்ள அவருடைய
சாயல் ரூபம் இருக்கு. He mingled with us because we reflect his likeness and image. So he mingled with us, not with other thing. That's holiness. And the பரிசுத்தம்ன்றது என்ன தெரியுங்களா? அவர் நமக்குள்ள அவருடைய சாயலின் ரூபத்தை பார்க்கிறவர்கள் ஐக்கியப்படுகிறார், மற்றதோடலாம் இல்ல. அதான் பரிசுத்தம். அப்ப நீங்க யார் என்பதை நல்லா விளங்கிட்டீங்கன்னா நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. You see, if you know that you are holy, then nothing can change you into negativity. ஏன் நீங்கள் பரிசுத்தர் என்பதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களை எதுவுமே எதிர்மறையா தப்பா மாத்திராது. Okay? Nowadays a lot being changed. That's what Paul says, do not conform. அண்ணா பவுல் ரோமர் 12 சொல்றார், ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. சரிங்களா? ஏன் அந்த மாதிரி மாறுறீங்கன்னு கேக்குறாரு. Paul asks, why you change like them? If you are holy, mean you won't change. ஏன் நீங்க பரிசுத்தரா இருக்கிறீர்கள் என்பதை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க மாற மாட்டீங்க. அறியாதனால தான் மாறுகிறோம். You see, the world need to learn from us, not from them. We learn. உலகம் வந்து நம்ம கிட்ட இருந்து சில காரியத்தை கத்துக்கணும், நம்ம அவங்கள்ட்ட இருந்து இல்லை. Our children need to transform others in the school, not to grab whatever the other children have and then bring it to home. ஏன் நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா இவங்க அவங்கள மாத்த பார்க்கணும். அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுக்கி கிரி கொண்டாந்து வீட்டுக்கு கொண்டு வருது இல்லை. Then we will tell, I send my children to their school and they grab some unwanted words, I don't know how long. அப்புறம் நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என் பிள்ளைங்க சில வேண்டாத வார்த்தைகள்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிப்பாங்க. ஏன் நம்ம கையில் இருக்கு, நீங்க கத்து கொடுக்கணும். நம்ம வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஆண்டவர் பிள்ளைங்க, இந்த மாதிரி பேசக்கூடாது, இப்படி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. Nowadays you go to school as standard one, or they're using all kinds of filthy vulgar words. இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் போங்கல, எல்லா குப்பை கண்ட வார்த்தை, கெட்ட பேச்சு எல்லாத்தையும் பேசுது. இல்ல போசன் எப்படி இப்படி கேட்டு இப்படி விட்டு வந்துடும். ஏன் நான் சொல்றேன், நீங்க you need to become a trainer. You need to tell them. Even in English movies, simply they use the words. In Malay movies, they use the word. In the Malay படம், English படத்தெல்லாம் பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே பாவிக்கிறாங்க. கெட்ட பேச்சுன்னு தெரியுது, அதான் பாவிக்கிறாங்க. சரிங்களா? சிலவங்களுக்கு என்னன்னு தெரியாம அப்படி கேட்டு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது. என்ன பண்றது? தமிழ் படத்துல இப்போ வந்துச்சு பாத்தீங்களா? ஏன் நான் சொல்றேன், நம்ம வந்து பரிசுத்தமான ஜனம். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பரிசுத்தம் என்றால் என்ன. அதாவது உங்களை வந்து அது மாற்றக்கூடாது. God is unchangeable. The word says, yesterday, today and forever I am the same. நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எபிரேயர்ல பாருங்க. He is unchangeable. மாறாத தேவன். He is on his own standard. That's holiness. பரிசுத்தம் என்பது நீங்க யாராக இருக்கிறீங்க அப்படியே தான் இருப்பீங்க, மாற மாட்டீங்க. மாற மாட்டோம்ன்றது என்ன தெரியுங்களா? எதிர்மறை கெட்டதுல நல்லதுல மாறிக்கொண்டே போவோம். We will be transformed in goodness, in whatever acceptable by God, in it we will transform, not in the negative. In positive we will be transformed. நல்லதுல நம்ம மாறிக்கொண்டே போவோம், கெட்டதுல நம்ம மாற மாட்டோம். கெட்டது வந்து நம்மள மாத்தாது, கெட்டது நமக்குள்ள வர முடியாது. When we transform into good, that means we are exiting or throwing out the negative, the bad ones. நம்ம நல்லதுல மறுரூபம் அடைகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்
அர்த்தம் தெரியல. குப்பை போடுறதெல்லாம் வெளியாக்குறதா இருக்கும், கெட்டதெல்லாம் வெளியாக்குறதா இருக்கும். இல்லை பாஸ்டர் ரீசைக்கிள் பண்ணணும், பதுக்கி வச்சுக்கணும், அந்த மாதிரி இல்லை. அல்ல சில குணம் போகணும்னா போய் தான் ஆகணும். So when we say God is holy, He is on His own. Cannot compare with Him anything else. ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அவரோடு எதையும் ஒப்பிட முடியாது. Uncomparable. He is separate from all other things. He is on His own. அவர் அவராக தானாக இருக்கிறார், எதிலையும் அவர் இணைத்து இல்லை. So then how we worship? How we going to relate to Him? எப்படி நாம் அவரோடு இணைய போகிறோம், எப்படி நாம் அவரோடு வாழ போகிறோம், எப்படி நம்ம வாழணும்? See, that's why God gave Jesus to build the relationship. ஏன்னா அந்த இயேசுவை கொடுத்து இயேசு மூலமாக நம்ம அவரோடு தொடர்பு, ஐக்கியம், அந்யோன்யம் கொள்ள. So next week we will see the holy word. What it means holy word. நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்னா பரிசுத்த வார்த்தை என்றால் என்னன்னு பார்க்க போறோம். We will learn the importance of God's word. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம பார்க்க போறோம். Okay? So ask your children read Bible a lot. பிள்ளைகளை நல்லா பைபிள் படிக்க சொல்லுங்க. Okay? Just one subject. In church, we give one subject. In school, many subjects. Okay? School வந்து நிறைய சப்ஜெக்ட் புக் மாத்திக்கிட்டே போறாங்க. நம்ம வந்து ஒரே புக் தான் படிக்க சொல்லுங்க. படிச்சாங்க அப்படின்னா அவங்க சிறப்பா வித்தியாசமா இருக்கு. The word is different. It's not like other words. God's word is different. Okay, you cannot compare this to anything else. That's why you have to ask your children to spend time. Okay, importance is here. I'm not telling only to send to school. I'm not telling that. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க நான் சொல்லல. ஆனா அதை காட்டிலும் இது முக்கியம். அதை காட்டிலும் இது முக்கியம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஆர்த்தெல்லாம் எதுவும். God sent the word Jesus. That word became flesh, died for us and redeemed us. ஆண்டவர் வார்த்தையானார், வார்த்தை மாம்சமாகி அந்த இயேசுதான் நம்மை மீட்டார், ரட்சித்தார், விடுவித்தார். So read God's word. You will know what it means, holy word. பரிசுத்த வார்த்தை என்றால் என்ன என்பதை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம அறிந்து கொள்வோம். Let us stand to our feet and thank the Lord for what we learned today. நம்ம கற்றுக்கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்.